வணக்கம் மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். காங்கிரஸ் எதிர்பார்க்கும் 40 தொகுதிகளை திமுக கொடுக்கும் நிலைப்பாடு என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றார். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகள் எல்லாம் மும்பாரமாக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான். அதாவது காங்கிரசின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், திமுகவுடன் தற்பொழுது கூட்டணி வைத்துள்ள நிலையில் தான் அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக திமுக அதற்கு சம்மதம் தெரிவிக்குமா என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்றத்திலான சூழ்நிலை என்பது நெருங்கி வருகிறதா. இன்னும் 5 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சிக்கு மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்ற எண்ணம் தான் எதிர்க்கு கட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா. அதாவது மற்ற கட்சிகள் எல்லாம் தாம் ஆட்சி அரியணையில் ஏறவிட மாட்டோமா என்ற எண்ணம் தான் அனைத்து தரப்பிலுமிருந்தே கட்சிகளும் தங்களுக்கான வெற்றியை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறதா. 2026 தேர்தலை பொறுத்தவரை 6 மாதம் இருக்கும் நிலையில் பல்வேறு கட்சிகள் எல்லாம் தங்களுடைய தொகுதி பங்கீடு கூட்டணி உள்ளிட்டை குறித்து முன்கூட்டியே முடிவுகள் எல்லாம் ஏற்கப்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையை பார்த்தால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதன்படிதான் தொகுதி பங்கீடு விவகாரம் அதிகமாக எழுதப்பட்ட கட்சியாக திமுகவே உள்ளதா. ஏனென்றால் திமுக கூட்டணியில் அங்க வைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள், மலர்மலை திராவிட முன்னேற்றக் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிய கட்சிகள் எல்லாம் தங்களுக்கு கண்டிப்பாக கூடுதல் தொகுதியெல்லாம் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கோர்க்கொடி ஒன்று தூக்கியதாக கூறப்படுகிறது. இவர்களைப் போலவே காங்கிரஸ் கட்சியும் தனக்கு கண்டிப்பாக கூடுதல் தொகுதிகள், அதாவது சுமார் 40 தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை திமுகவிடம் வைத்ததாக கூறப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் தொகுதி பங்கீடு கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் சந்தித்த அதாவது ஐவர் குழு என்னவென்றால், அதன் அடிப்படையில் தான் அண்மையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐவர் குழு திமுக தலைவரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து வலியுறுத்ததாக பரவலாக பேசப்பட்டதாம். இந்த நிலையில் தான் கண்டிப்பாக திமுகவிடம் காங்கிரஸ் ஆனது 40 தொகுதிகள் கண்டிப்பாக கேட்பதாக அந்த கட்சி வெளியே தெரிவித்ததாம். திமுக தலைமை கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறதாம். இதனால் திமுக காங்கிரஸ் கட்சியிடையே கருத்து வேறுபாடெல்லாம் நிலவிக் கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் கண்டிப்பாக கடந்த தேர்தல் காங்கிரஸ் பெற்ற தொகுதிகள் என்னவென்றால், அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் 2011ஆம் ஆண்டே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 80 தொகுதிகளை கேட்டு 63 தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சி பெற்றதாம். இதனைத் தொடர்ந்தான் 2016ஆம் ஆண்டு கூட நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதிகளை கேட்டு 40 தொகுதிகளை மட்டுமே அவர்கள் பெற்றிருந்தது. அது மட்டுமின்றி 2021 சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளை கேட்ட காங்கிரஸ் ஆனது 25 தொகுதிகள் மட்டுமே திமுக அவர்களுக்கு அளித்திருந்ததாம். அதாவது ஒவ்வொரு சட்டசபை தேர்தலும் காங்கிரஸ் கட்சி ஏற்றும் தொகுதிகளில் 15 முதல் 20 தொகுதிகள் மட்டுமே குறைவாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறது. இந்த வகையில் தான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்னவென்றால், 40 தொகுதிக்குள் கண்டிப்பாக குறையாமல் கேட்க பெற வேண்டும் என்ற முடிவில் தான் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில் தான் திமுக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள் கூடுதல் தொகுதியில் கேட்பதால் அவர்களுக்கும் அந்த தொகுதியை திமுக ஒதுக்குமா என்ற கேள்வியெல்லாம் எழுந்துள்ளதா. அதாவது அதே நேரத்தில் தான் காங்கிரஸ் கட்சி கேட்கும் 40 தொகுதிகளை திமுக ஒதுக்குமா என்று பார்த்தால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு 15 முதல் 20 தொகுதிகள் மட்டுமே திமுக ஒதுக்கும் திட்டம் தீட்டி வருகிறதா. அதற்கு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை என்றுதான் வியூகம் வகுத்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.